ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தெலுங்கில் வெளியான சுவாரஸ்யம் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப் பண்ணி தந்தியோன் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் தன்னுடைய அப்பாவை தேடி கிராமத்துக்கு போகிறாரு. அந்த நபர் பார்த்தா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா பிரிஞ்சு போயிடுவார். அம்மா கூட தான் வாழ்வார். அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்பாவை தேடி தான் அவர் வருவார். ஸோ அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே அவங்க அப்பா பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பார். ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க ஒரு பெண்ணு. ஸோ அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளராக இருப்பார். நல்ல எழுத்தாளர், பல லட்சம் மாத சம்பளம் செய்வார், மாத சம்பளம் வாங்குறாரு. அந்த எழுத்தாளருக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார், வேலைக்கார மாதிரி ஒர்க் பண்ணுவார். அந்த வேலைக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தா ஒரு பையனை லவ் பண்ணும். அந்த லவ் பண்ணுற பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ கதைக்களம் இந்த 4 பேரை சுற்றி தாங்க இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கதைக்களமே 4 பேரை சுற்றி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். 4 பேருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரியாக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது நம்ம எழுத்தாளர் அவர் பார்த்தா எழுத்தாளர் வேலையை பார்ப்பார். அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, அவங்க அப்பா, அந்த எழுத்தாளருடைய அப்பா பார்த்தா ஒரு வேட்டையாடுவார். ஸோ அவங்க அப்பாவுக்கும் என்ன ஆசைனா, நம்ம பையனும் வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு வேட்டைக்கெல்லாம் கூப்பிட்டு போவார். பட் இந்த பையனுக்கு அந்த எழுத்தாளருக்கு வேட்டையாடுறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுவார். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா ரொம்ப வயசான காலத்தில் நீங்கள் வேட்டையாட்டு வேண்டாமே சொல்லு, பட் அப்பயும் இவர் போகவே மாட்டார். ஒரு நாள் சத்தியம் வாங்கிடுவாங்க, நீ ஒரு தடவை மட்டும் வேட்டையாட்டு வந்துட்ட அப்படின்னா நான் உங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வேட்டைக்கு போகிறாரு. பட் வேட்டையாடவே வந்துடுவார். இதனால் அவங்க அப்பா அதை அதிர்ச்சி அடைஞ்சு இறந்து போயிடுவார். அது அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எழுத்தாளருடைய அசிஸ்டன்ட் சொன்ன பாருங்க, அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணுவார். அந்த பையனை பார்த்தா கூத்து கட்டுறாரு பாருங்க, அந்த வேஷம் இடுவார், அவர் தான் அவர். இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சி போய் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் பண்ணுற பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்க. அந்த ஃப்ரெண்டு பார்த்தா ஒரு திருட்டுத்தனமான பையன். ஸோ நிறையா பார்த்தா திருடுவான், சீட் பண்ணுவான். அதாவது நெல் மூட்டை அந்த குடோனில் ஒர்க் பண்ணுவான். நிறையா குடோனில் இருக்க பொருள் ஆட்டை போட்டு விற்ற வேலையை பார்ப்போம். ஒரு ஃப்ராட் ஜெர்னின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட எனிமி, அதாவது வில்லன் யாருன்னா அந்த பையன் தான் வில்லன். ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுத்தாளருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கும், நம்ம அப்பா சொன்னதை நிறைவேற்றாமல் விட்டுட்டுமே அப்படின்ற மாரி சொல்லுவார். அதன் காரணமாக அந்த தோட்டக்காரரை பார்த்தீங்கன்னா, நீ புலி வேஷம் போட்டுட்டு நீங்கள் காட்டுக்குள்ளே போய்ட்டு நான் சுடுற மாரி ஒன்று சுடுறேன் அப்படின்ற மாரி அவர் ஆசையை நிறைவேற்ற பார்ப்பார். அந்த சமயத்தில் அந்த தோட்டக்காரர் இருக்கார் பாருங்க, அவரு பார்த்தா அவங்க ஒய்ஃபோ ஏதோ காரணத்துக்காக சந்தேகப்படுவார். அதனால் மன உளைச்சலாகி இறந்து போகிறதுக்காக துப்பாக்கியில் குண்டு மாற்றி வச்சிருவார். ஸோ இந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கியை நார்மல் துப்பாக்கி நினச்சி சுற்றுவார். அது வேற ஒருத்தர் நபரை சுற்றுவார். இதனால் என்ன பிரச்சனைகள் ஆச்சு, எப்படி புதைச்சாங்க, இதனால் அந்த எழுத்தாளருக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, இந்த ஃப்ரெண்டு என்னமான பிளாக்மெயில் பண்ணாங்க, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தா ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி தான், நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. படத்தை த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு ஸ்டார்டிங் ½ hour உங்களுக்கு கதையே புரியாது. என்னடா இவங்க கதையை சொல்கிறாங்க, அவங்க கதையை சொல்கிறாங்கன்ற மாதிரி மாற்றி மாற்றி கதையே சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங் ½ hour 3/4 மணி நேரம் அந்த 5 பேருக்கு உண்டான கதையை தான் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கதை புரிஞ்சால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கான படமே புரிய வரும். ஸோ ஒரு நல்ல டீசன்ட் வாட்சபிள் மூவி தான். நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உண்மையாலுமே அந்த நபரை சுட்டு அவர் செத்தாரா, இல்லை அந்த நாடகமானாரா, எப்படி அப்படிலாம் கதையை கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷனா, அவர் சுட்டார் பாருங்க, அந்த ஃப்ரெண்டு, அந்த ஹீரோ தான் சுட்டுருவாங்க. பட் ஹீரோ செத்துருக்க மாட்டார், தப்பிச்சு போயிடுவார். பட் அந்த வில்லன் இருக்கார் பாருங்க, ஹீரோடைய ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ செத்தா மாரி நடி, நம்ம காசு கரகலான மாரி காசு கரக பார்த்து. ஸோ கடைசியாக அவருக்கு என்ன இருந்துச்சு, நிறையா காசுகள் வாங்கி எப்படி சீட் பண்ணி காசுலாம் வாங்கி ஏமாத்தாங்க, கடைசி எப்படி தெரிய வந்துச்சு. ஸோ இதாங்க மொத்த பிளாட்ஃபார்ம் கதையை. ஒரு நல்ல டீசன்ட் வாட்சபிள் மூவி தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் பார்த்தா லேகாலாம் போகல, ஓரளவுக்கு டீசெண்டாக அப்படியே தான் ரன் ஆயிடுச்சு. போக போக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டீசன்ட் வாட்சபிள் மூவி தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த திரை விமர்சனம். இந்த படம் பார்த்தவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.